ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலுக்கான அப்டேட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி ஷோரூம் போகிறாங்க. அதாச்சும் இந்த மாதிரி யார் இந்த மாதிரி நம்மளை சொன்னது, அதாவது கூப்பன் கொடுத்தது எல்லாமே தப்பாக இருக்கே, நம்ம எப்படி தான் இதை ஜீர்ணிக்கிறதுனே தெரியலையே. அன்றைக்கி என்னன்னா அந்த பொண்ணு இந்த மாதிரி உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னான். அதை அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் தெரியாமல் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போது நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போ இவங்க உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சுன்னு இவங்களும் சொல்கிறாங்க. ஒரு வேளை அம்மா தான் நம்மக்கிட்ட போய் சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு தோண ஆரம்பிக்குது. சரி, நம்ம நேரடியாக போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் யாரோ வரேன்னு சொன்னாங்களே அவங்கக்கிட்ட போய் விசாரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது நம்மளோட ரேவதிக்கு தெரியுது. ரேவதி ஆரம்பத்தில் ஒத்துக்கவே இல்லை. எனக்கு கல்யாணமே ஆகலை சார், நீங்கள் என்னவோ நான் புல்லட் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, அது உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு வேறு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் நம்ப மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாங்க, நம்பலினா இந்த ஃபுட்டேஜை பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜை காட்டுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ரேவதி கல்யாண கோலத்தில் அங்கே இருக்காங்க. அதாவது அந்த புல்லட் பார்க்குறாங்க. அப்போது கார்த்திகாவுக்கு கிஃப்ட் பண்ணுற தொட்டு தான் இந்த புல்லட்டை எடுக்கலான்னு பார்த்தாங்க. இப்போது அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ரேவதிக்கு அதிர்ச்சி ஆகுது. என்னடா இது, நம்ம இப்படி இருக்கோம், நம்ம கல்யாண கோலத்தில் இருக்கோம், தாலிலாம் போட்டிருக்கோம், அப்போ நம்மளுக்கு உண்மையிலே கல்யாணம் ஆகிடுச்சா, அப்போ அம்மா தான் நம்மக்கிட்ட மூடி மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே ரேவதி என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு உடனே சரி என் கூட ஹஸ்பண்டை கொஞ்சம் காமிங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது பாருங்கள் மேடம் சொல்லிட்டு நம்மளோட கார்த்தி பார்த்திங்கன்னா அங்கே அந்த வீடியோவில் இருக்காரு. இதை பார்த்ததும் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஷாக் ஆகிடுச்சு நம்மளோட ரேவதிக்கு. அப்போது மாமா கூட நம்மளுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, அம்மா தான் மூடி மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்திங்கன்னா கார்த்தியை போய் பார்க்கலாம், மாமாவை போய் பார்த்து ஏன் சொல்லாமல் இருந்தாருன்னு சொல்லிட்டு நியாயம் கேட்கலான்னு சொல்லிட்டு நேரடியாக பார்த்திங்கன்னா கார்த்தியை பார்க்குறதுக்கு போகிறாங்க ரேவதி. இப்போ பார்த்திங்கன்னா ரேவதி கார்த்தியை பார்க்குறதுக்கு ஊருக்கே போகிறாங்க. ஊர் விஷயம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா பெரியவங்களாம் இருக்காங்க. கார்த்தி சொல்கிறாங்க, என்ன ரேவதி என்னாச்சுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சொல்லும் போது ரேவதி கொஞ்சம் வேலையாக இருக்குது, நான் உனக்கே கால் பண்ணுறேன், அப்போ நம்ம பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதெல்லாம் முடியாது, இப்போயே நான் பேசியாகணும்னு சொல்லிட்டு கற்றுன்னு கத்துறாங்க. சரி ஓகே, என்ன விஷயம்னு சொல்லிட்டு சொல்லு, இங்கெல்லாம் தனியாக பேசுன்னு சொல்லி ரேவதி தன்னோட காதில் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க கார்த்திகிட்ட. கார்த்தி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ரேவதி இப்போதைக்கு வேணாம், உங்கள் அம்மாவுக்கு எங்களோட குடும்பமே செட் ஆகலை, அதனால் இப்போதைக்கு இந்த விஷயம் தேவையில்லை, நம்ம அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவோட கோவம் குறைஞ்சதுக்கப்புறம் பேசலான்னு சொல்கிறாங்க. அப்போ ரேவதி பொறுக்க முடியாமல் கார்த்தி தன்னோட புருஷன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கோசம் அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. கார்த்திக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அம்மா தான் ரேவதி, என் மேலே 1% கூட தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்போது எங்கள் அம்மா என்ன தான் சொன்னாலும் நீங்கள் ஏன் உண்மையை சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது உங்கள் அம்மா எல்லா விஷயத்துலையும் தடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சித்தி சந்திரகலா உனக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தினா உன் உடம்புக்கு உன்னோட ஹெல்த்துக்கு எதனா ஆகிடும்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்லி பணம் கொடுத்து நம்ப வச்சுருக்காங்க, நம்மளை பிரிக்க பார்த்துருக்காங்க, நீ தயவுசெய்து போய் அவங்ககிட்ட போய் நியாயம் கேளுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது கேட்குறேன் மாமா, எல்லாத்தையுமே நான் கேட்குறேன், நீங்கள் கவலையே படாதீங்க, நான் கண்டிப்பாக போய் கேட்குறேன், ஆனால் நீங்கள் கூட சேர்ந்து மூடி மறைச்சது தப்பு தானே அப்படின்னு சொல்லும் போது நான் பண்ணது தப்பு தான், இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியல, சரி அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சதில்ல, நீங்கள் சொல்ல வேண்டியதானேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது உங்கள் அம்மாவை போய் கேளு ரேவதி, உங்கள் அம்மா என்னெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சாமுண்டீஸ்வரியை போய் கேளுன்னு சொல்லிட்டு விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஏன்னா சாமுண்டீஸ்வரிக்காக பயந்து தான் இத்தனை பேரும் சொல்லாமல் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரகலா வேறு ஒரு வேலை பார்த்துருக்காங்க. கார்த்தி ரேவதி பிரித்து வைக்கிறதுக்கோசம் டாக்டர்கிட்ட பணம் கொடுத்து பழசெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் இதுக்கு முழு காரணம் பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலா இவங்க 2 பேர் மட்டும்தான். ஏன்னா சந்திரகலா இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரிஞ்சு கூட சாமுண்டீஸ்வரி அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீ கரெக்டாக பண்ணியிருக்க, நீ பண்ணதுனால தான் அந்த டிரைவர் பையன் உள்ளே வராமல் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டாங்க. இப்போது திடீர்னு கார்த்திக் உண்மை தெரிஞ்சு கூட நீ போய் உண்மையை ரேவதி கிட்ட சொல்லி தாலி கட்டினா உங்கள் மாமா நான் அறுத்து தெரிஞ்சிருவேன், அதுக்கப்புறம் உங்கள் மாமா வாழை வெட்டியாக தான் இருப்பார், நீ வேணால் கூட்டிகிட்டு போயிட்டு கூடவே அப்படின்னு சொன்னதுனால தான் நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ நேராக ரேவதி கோவத்தில் நேராக அவங்க அம்மா கிட்ட போய் நியாயம் கேட்குறாங்க. அப்போது ஒரே வார்த்தை, கார்த்தி இந்த வீட்டு மருமகனாக வரக்கூடாது, அதனால தான் நான் இப்படி பண்ணேன், அவனை தவிர வேற உனக்கு நல்ல மாப்பிள்ளையை என்னால் பார்க்க முடியல, ஆனால் இருந்தாலும் அவன் இந்த வீட்டுக்கு மருமகனாக வரவே கூடாது, அது மட்டும்தான் என்னோட. இப்போது அதனால் நம்மளோட கார்த்தி ரேவதி காதில் சொல்லி கூட மறுத்திருக்காரு. ஒரே ஒரு
காரணம் என்னென்னா இந்த பிரச்சனைக்காக மட்டும்தான், சாமுண்டீஸ்வரிக்காக இவங்க சொன்ன அந்த வார்த்தைக்கோசம் மாமாவுக்கோசம் இப்போதைக்கு நம்மளோட கார்த்தி எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ரேவதிக்கே தன்னால் உண்மை தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு மயில்வாகன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ரேவதி வந்து இப்போது பயங்கரமாக வந்து நம்மளோட சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவையும் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரியால் பதிலே வந்து சொல்ல முடியல. காரணம் வந்து பழைய பகன் தான் சொல்கிறாங்க. அதாச்சு அந்த வீட்டு துரோகம் பண்ண அந்த குடும்பத்திலேருந்து அந்த கார்த்தி இந்த வீட்டுக்கு மருமகனாக வர இப்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரி மனசு மாறினா மட்டும்தான் கார்த்தி வந்து மருமகனாக வந்து வீட்டுக்கு வர முடியும். அது சந்திரகலா இருக்க வரைக்கும் நடக்காது. இன்னொரு பக்கம் ரேவதி தப்பான முடியும், அதாச்சும் ஏதாவது நான் வந்து கார்த்தி மாமா இல்லைன்னா நான் வந்து என்னோடய உயிரை வந்து எதனா நானே மாச்சிப்பேன் அப்படி ஏதாவது சொன்னால் மட்டும்தான் வந்து இந்த விஷயம் நடக்கும். அதாவது கார்த்தி கூட வந்து ரேவதி சேர முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் சாமுண்டீஸ்வரி ஒரு பொழுதும் கார்த்தியை ஏற்றுக்கவே மாட்டார். ஒரு வேளை அந்த பகையால் தான் அந்த குடும்பம் வந்து கெட்டது பண்ணலன்னு தெரிஞ்ச மட்டுமே வந்து இதெல்லாம் வந்து சகிச்சுக்கிட்டு ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போது ரேவதி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒரு வேளை சாமுண்டீஸ்வரி இந்த குடும்பமே வேணாம், எனக்கு கார்த்தி மாமா வேணும்னு சொல்லிட்டு போவாங்களான்னு தெரியல. அப்படி போனால் கண்டிப்பாக கார்த்தியுமே வேண்டாம், உங்கள் அம்மா கூட நீ உங்கள் அம்மா ஒத்துக்கிற வரைக்கும் நம்ம இப்படி இருப்போன்ற மாதிரி தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகனோட பிரச்சனை போயிட்டுருக்குது. இப்போ ராஜராஜன் வந்து இந்த விழாவில், அதாவது இந்த கலச பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க முதற்கொண்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளோட கார்த்தியும் கண்டிப்பாக என்னோடய மாமா தான் இந்த கலச பூஜை பண்ணுவார், நான் வந்து அவரை பண்ண வைக்கிறேன், இங்கே வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் சாமுண்டீஸ்வரி அதெல்லாம் நாங்கள் அனுப்ப முடியாது, உன் குடும்பத்தில் ஒன்றையும் ஏதோ வந்து நீ வந்து உதவி செஞ்சேன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் பேசுகிறேனே, அதெல்லாம் எங்களால் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிடுறாங்க. இப்போ சந்திரகலாவும் ஒரு பக்கம் எங்கள் அக்காவே அமிச்சாலும் நான் இதுக்கு ஒரு பொழுதும் வந்து விடமாட்டேன், என்னோடய புருஷன் தான் அந்த கலச பூஜையை பண்ணணும், என்னோடய குடும்ப சார்பாக தான் அது வந்து அந்த பூஜை வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ சாமுண்டீஸ்வரியும் பிடிவாதமாக அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ராஜராஜன் வந்து கேட்குறாரு, நான் கார்த்தி மாப்பிள்ளை என்னோடய உயிரே காப்பாற்றிருக்காரு, அவர் ஊருக்காக தானே இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாரு, நான் இதுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன், என்னை அனுமதி அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. நம்மளோட சாமுண்டீஸ்வரி அவன் காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்கள் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொன்னேன், அந்த குடும்பம் உறவே வேணாம்னு நம்ம தனியாக ஒதுங்கி இருக்கோம், இப்போ திருப்பியுமே இந்த கலச பூஜை அது இதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போது நம்மளோட ரோகிணி, அம்மா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வராதிங்கம்மா, ஏமா எங்களெல்லாம் வந்து வர வேணாம்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, அப்போது நீங்கள் என்னை மதிக்கலைன்னு அர்த்தமா அப்படின்ற மாதிரி நம்மளோட சாமுண்டீஸ்வரி வந்து கேட்குறாங்க. அப்படி இல்லைம்மா, அப்பா போனால் நல்லாயிருக்கும், எதனால் கோயில் காரியம் வந்து நம்ம குடும்ப சண்டையால் தடைப்படணும், மாமா என்ன அவரோட சொந்த விஷயத்துக்காகவா கேட்குறாரு, ஊருக்காக தானே கேட்குறாரு, அதுக்கு எதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பிடிவாதமாக இருக்கணும், மாமா சொன்ன மாதிரி அப்பாவை வந்து கலச பூஜைக்கு அமுச்சு வைக்கலாமா, அதுக்கப்புறம் வர விஷயத்த மாமாவே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாருல அப்படின்னு சொல்லும் போது சாமுண்டீஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க. அப்போது சந்திரகலா வந்து, அக்கா விடாதக்கா, நீ எப்படியாவது இதை வந்து தடுத்து நிறுத்திடு, இப்படியே வந்து அவன் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வந்து பார்க்குறான், ரேவதிக்கு வேற உண்மை வந்து முக்கால்வாசி தெரிஞ்சு போச்சு, இன்னும் வந்து தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வந்துடுவான், அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி மூட்டி கொடுக்குறாங்க. ஸோ சாமுண்டீஸ்வரி என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.